ஓ மை காட், வா! எங்கள் பரம்பரையில் யாரும் ஷேக்ஸ்பியர் வீட்டாண்ட வந்திருக்க மாட்டாங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஸ்பீக்கிங் திஸ் அண்ட் லெட்டிங் அவுட் வாட் எவர் கம்ஸ் இன் மை மைண்ட். அக்கா, நீங்கள் என் வ்ளாகில் வரீங்க, உங்கள் புண்ணியம் அது. இந்த மேக்கப் போட்ட ஆயா இங்கே தான் இருக்குது தெரியுதா? அங்கே அபாரமான ஒரு சரித்திரத்தை பார்த்தேன், ஸ்பிரிட்டட் அவே. हेलो दोस्तों, हमारे देश के इंडिया के सबसे के पानी. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவான். அது எங்கே இருக்குன்னா வேற எங்கேயும் இல்லை, ஷேக்ஸ்பியரோட பிறந்த ஊர். ஷேக்ஸ்பியர் இங்கே தான் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாமே பண்ணார். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது சத்தமாக பேச. யாராவது அதை பார்த்து ஏதாவது சிரிப்பாங்களான்னு ஃபஸ்ட்டு வீடியோவில், அதனால் அப்படி இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமே தாத்தா பார்த்து சிரிக்கிறாரு, சிரிப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் என்ன கட்ட போகிறேன்னா ஷேக்ஸ்பியரோட பிறந்த ஊரை, பிறந்த இடம், ஷேக்ஸ்பியர் வளர்ந்த இடம். ஷேக்ஸ்பியர் இங்கே தான் இருந்தார், இதுதான் அவரோட வீடு. இதை போட கட்ட போகிறேன். இதுதான் ஷேக்ஸ்பியரோட வீடு. பொய் சொல்லல, உண்மையாகவே இதுதான் ஷேக்ஸ்பியரோட வீடு. அதுக்கு தான் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். நம்மளனா பாருங்கள், இந்த தெரு ஃபுல்லாக ஷேக்ஸ்பியர் தான் இருக்கும். இது ஷேக்ஸ்பியரோட பின்னாடி, சாரி முன்னாடி எடுத்து காட்டுறேன். இது பின்னாடி ஷேக்ஸ்பியரோட, இது ஃபுல்லாக ஷேக்ஸ்பியர் ஷாப்புன்னு தான் இருக்கும் ஃபுல்லாக. பாருங்கள், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா யூகேல இருக்கேன். ஃபஸ்ட்டு அதே நான் சொல்லவே இல்லை, காமெடி. இது எல்லாமே ஷேக்ஸ்பியர் ஃபுல்லாக ஷேக்ஸ்பியர். இது அவரோட வீடு. இது ஷேக்ஸ்பியரோட வாசல். ஷேக்ஸ்பியர் வீட்டோட வாசலில் இருக்கும் இப்போது. எங்கள் பரம்பரையில் யாரும் ஷேக்ஸ்பியர் வீட்டாண்ட வந்திருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கே பெருமையாக இருக்குது. ஷேக்ஸ்பியர் வீட்டு வாசலில் இருக்கேன், ஷேக்ஸ்பியர் வீட்டு வாசலில் இருக்கேன் டாடே. என் முடி கொஞ்சம் கோளாராக இருக்கும், பட் நான் இப்போ தான் தலை குளிச்சுட்டு கண்டிஷ்னர் போட்டு வந்தேன். வெயிலுக்கு வந்தோடனே க்ளோ ஆகிடுச்சு, கோல்டன் ஹார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொட்டாங்க போகிறாரு. நம்ம என்ன வேணால் பேசலாம், இங்கே யாரும் எதுவும் கேட்க முடியாது. நான் தான் ஷேக்ஸ்பியர் வீட்டு வாசல் இதுதான். இது அப்படியே ஒரு 10 வருஷம் இல்லை, ஒரு 200-300 வருஷம் தெரில எப்போ ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தாரு. அப்படியே முன்னாடி போனால் இங்கே ஷேக்ஸ்பியர் உட்காந்துருப்பார் வீட்டு வாசலில். உட்காந்து அவங்க அம்மாவுக்கு தேங்காய் பத்தை உரிச்சு கொடுத்துன்னு இருப்பார். ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணுவேன். இப்போ தான் ஒருத்தனை பார்த்தேன், அவன்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ நீ ஏதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கியான்னு கேட்டேன். அவன் இல்லை, நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா. அவனை பார்க்குறீங்களா, இது ஜூம் பண்ணுறேன், அப்படியே ஜூம் பண்ணால் இங்கே எல்லாம் முறைப்பானுங்க, அதுதான் பிரச்சனையே. ஷிட், ஃப்ரண்ட் கேமராவில் ஜூம் பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். நான் ஏன் இப்படி கேவலமான ஒரு ஹேர் ஸ்டைல் விட்டேன்னு எனக்கே தெரில. நேரம் ஆகும், பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஷேக்ஸ்பியர் எல்லாம் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறானுங்க. எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஃபஸ்ட் டைம் vlog எடுக்கிறேன். ஓகே, இப்போது ஷேக்ஸ்பியரோட சிலையை காட்டுறேன். ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஷேக்ஸ்பியர் சம்மந்தமாக தான் இருக்கும். இந்த ஆயா வேறு நல்லா மூஞ்சி இதெல்லாம் கழுவிட்டு மேக்கப் போட்டு வந்துருக்குது. நம்மளை ஏதோ திட்டிட்டு போச்சு. அமேசிங் வண்டி. இது எந்த காலத்து வண்டின்னு தெரில. எனக்கு வண்டியை பற்றி, பைக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. Yamaha 650 ஸ்பெஷல் 650. தெரியல எனக்கு என்ன வண்டின்னு. ஓகே, இதுதான் ஷேக்ஸ்பியரோட சிலை. இப்படி தான் இருந்தாராம் ஷேக்ஸ்பியரு. கரையல்னு இருந்திருக்காரு போல இருக்கு. வாவ், அமேசிங். நாய்க்குட்டிகள் இங்கே மனுஷங்களோட நாய்ங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஷேக்ஸ்பியர் அதே சும்மா கம்பீரமாக நிற்கிறாரு. கையில் ஏதோ நோட்டு ஃபைலில் வச்சுருக்காரு. ஓகே, போயிட்டுருக்க இடம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இது எங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவான். நான் யூகேல இருக்கேன் இப்போது. சும்மா செம்மையாக இருக்குது இந்த பிளேஸே பார்க்குறதுக்கு. ரொம்ப பாருங்க, பச்சை பசேல்னு எவ்வளோ க்ளீனாக. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்குமா? இருக்காது. அதனால தான் நம்ம ஊரில் இந்த எல்லாம் ஓடுறாங்க. ஒரு ஆயா என்னை பார்த்து சிரிச்சாங்க இப்போது. அந்த ஆயா, இங்கே எல்லோரும் சிரிக்கிறதே கஷ்டம். சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்க மாட்டானுங்க, சில பேர் ஏதாவது ரேசிசம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதெல்லாம் கண்டுங்கன்னா எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாது, எங்கேயும் சர்வைவே ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாராக பேசுவேன், ஏன்னா கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது. vlog எடுக்கிறோன்னு எடுக்கிறோன்னு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, கூச்சமாகவும் இருக்குது. பரவாயில்ல, கற்றுக்கலாம். டெய்லி vlog போடுறேன். இப்போ யாருமே இல்லை, அதனால தான் கத்தி பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ பசிக்குது. வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு கட்டிட்டு வந்தேன், சாப்பிட்டு. இப்போ அவ்வளோதான். அடே சும்மா ஒரு பாட்டு போட்டுட்டு, இல்லாமல் திரும்புதே புரியாத புதிராச்சே இதய துடிப்பில்லே அப்படி பாட வேண்டியதுதான். யாரை பார்த்தாலும் முனைக்கிறாங்கய்யா. இந்த பாருங்க, இந்த ரெண்டும் என்னை பார்த்து அப்படின்ட்டு துள்ளி குதிக்குது நெஞ்சம் தூக்கமரங்களை கொஞ்சம் அப்படியே இந்த சன்னில் அப்படியே சும்மா வாவ் அமேசிங், செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஷேக்ஸ்பியரோட கார்டனாக இருக்குமோ என்னன்னு தெரியல, மெயின்டைன் பண்ணுறாங்க. திருப்பி ஷேக்ஸ்பியரோட வீட்டு வாசலுக்கு வந்திருக்கேன். வேறு இடத்துக்கு போவேன், பட் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். நிறைய விவரம் ஃபுல்லாக சோவனீர். நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஊருக்கு சோவனீர்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஷேக்ஸ்பியர் பொம்மை, தலை, அவ்வளோலாம் இருக்குது. நான் உயிரோடு இல்லை. ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ், ஓ ஹாரி பாட்டர், டாபி, ஹாரி பாட்டரோட ப்ரூம் ஸ்டிக் எல்லாமே இருக்கே. வா, இங்கே பாடுறா, எப்படி போனால் ஹாரி பாட்டர் அங்கிள் வர்றது, எப்படி வந்து ஹாரி பாட்டர் அஸ்கபன் பிரிசன்லேருந்து எஸ்கேப் பண்ணுறது தான். ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. ஓ ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் நான் வந்திருக்க இடம் இப்போ ஃபுல்லாக சோவனீர்ஸ். மிஸ்டர் பீன் இருக்காரு. தலையாடி 14 மேலே ஜூமே பண்ண முடியல. இது ஃபெதர்லே செஞ்ச ட்ரெஸ்ஸு. வாவ். சரி, இந்த vlog வந்து எப்போ முடிப்பேன்னா தெரில. திருப்பி ஷேக்ஸ்பியர் வீட்டை காட்டுறேன், ஜூமில் காட்டுறேன். அப்படியே பின்னாடி போகிறேன். காய்ஸ், இதுதான் ஷேக்ஸ்பியரோட வீடு. ஆண்டு காலமாக இதில் தான் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் அவர் லெஜண்ட். இந்த மாதிரி வீட்டில் வாழ்ந்து எழுதி எங்கேயோ போயிட்டார். ஜூலியஸ் சீசர்னு ஒரு காவியத்தை எழுதினார் அவர் தான். ஸ்கூலில் 12th வந்துச்சா 11th வந்துச்சான்னு தெரில, ஜூலியஸ் சீசர் பற்றி வந்தது. ஒரு அபாரமான ஒரு காவியம். எங்கள் இங்கிலீஷ் மிஸ் வந்து அது அப்பா அழுதுகிட்டே சொன்னாங்க, ஜூலியஸ் சீசரை குத்துனதில் சீசருக்கு இல்லை சீசர் ஜூலியஸை குத்துனானா, யாரோ ஒருத்தர் குத்துனா, அவனுக்கு துரோகம் தாங்க முடியல, அப்படி இப்படின்னு எதோ சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஒரு பேராகிராஃப். நடந்து வரும்போது இந்த அபாரமான ஒரு சரித்திரத்தை பார்த்தேன். ஸ்பிரிட்டட் அவே காமிக்ஸ். இது என்ன ஷாப்னு தெரியலையே. ஓ மைனரி ஷாப்பிங் மால். உள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் போல இருக்குது. அப்புறமா போகலாம். உள்ளே பெருசாக தெரு மாதிரி போகுது. இது ஒருத்தர் வராது. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது, பசி எடுக்குது. அதனால் ஒரு ரோல் கட்டிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்குன்னு. ஏன்னா இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது கொடூரமாக போகும். நம்ம ஊர் மாதிரி இட்லி சாம்பார் வடை 30 ரூபாயில் முடிக்க முடியாதுங்க, 300 ரூபாய்க்கு போகும் ஏதாவது ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கணுன்னாலும். அதனால் பட்ஜெட்டாக பழைக்கணுன்னா வீட்டிலேருந்தே சமைச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லைன்னா கோவிந்தா அடித்து நவுத்தி விட்ருவானுங்க. காசே இருக்காது தம்பி. இது கிட்டாரில் வாசிச்சுட்டு இருக்காரு. அவரோட தோன்றதை வாசிக்கிறாரு. இங்கே காசு போட சொல்லுவானுங்கப்பா, நம்மகிட்ட காசு இல்லை ப்ரோ. ஐயோ எங்கள் தாத்தா இங்கே இருக்காரு. நானே வீட்டிலேருந்து காசு சாப்பாடு கட்டின்னு வந்திருக்கேன் ப்ரோ. நல்லா வர்றீங்க, பாய் பாய். ஒரு அருமையான பாடல். அக்கா காலையில் எழுந்துச்சி பாட்டு பாட வந்திருக்காங்க. அக்கா நீங்கள் என் vlogல வரீங்க, உங்கள் புண்ணியம் அது. ஏய் சிரிக்கிறாங்களா அக்கா. இப்போது டவுன் சென்டருக்கு வந்திருக்கேன். ஒரு வண்டி வந்து கிராஸ் பண்ணோம். ஸோ இதுதான் டவுன் சென்டர். ஓ மை ஜி, அமேசிங்.
இப்போ நம்ம அங்கே இருக்க ஒரு மெக்டானல்ட்ஸ்க்கு போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். சும்மா ஒரே ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணி அங்கேயே ஒரு 2 to 3 hours உட்காந்து ஃபன் பண்ணிவிட்டு அலோன் மேன் சூர்யா ஃபன் பண்ணிவிட்டு வருவோம். இப்போது மெக்டானல்ட்ஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க. போய்கிட்டே இருக்கோம். அப்படியே ஒரு கேப் வச்சு போடு கேப் வச்சதில்லை, அதுதான் எல்லாம் செதறிட்டாங்க. என்னடா இவன் பாஷை எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தாய்மொழி தமிழ், நார்த் மெட்ராஸ், வட சென்னை, பட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஸோ ஃப்ளூயன்ட்லி. ஸோ இப்போ மெக்டானல்ட்ஸ்குள்ளே போகிறோம். going to order as guest. eating இருக்குல்ல எது கம்மியோ அதை ஆர்டர் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் மீன்ஸ் ஓப்பா எல்லாம் 4 பவுண்ட்ஸ் இருக்குது. 1.89 ஏதாவது இருக்கா? ஐயோ இன்னும் கம்மியாக போனோம். இன்னும் கம்மியான என்னடா டே. ஃப்ளாட் பிரெட், பேக்கன், ஃப்ளாட் பிரெட் என்னன்னே தெரியாது, தெரியும் பண்ணினேன், வேறு வழியில். அவ்வளோதான். கிவ் மை ஆர்டர். நாட் டுடே. இப்போ ரவுண்ட் அப் டு 0.21. உங்களுக்கு என்கிட்டே இல்லை, எனக்கு தான் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் அண்ட் பே. இப்போது டேபிள் சர்வீஸ். டேக் அ 10 card and enter the code back. பிக்கப் அட் கவுண்டர். ஓகே ப்ரோ, கார்டு காசு கட்டணும், காசு கட்டியாச்சு நினைக்கிறேன். அப்ரூவ் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ். இப்போ நம்மளோட நம்பர் வந்து 033. ஓகே, போயிட்டு அங்கே மூடி நில்றான்ட்டான். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போது வந்து அங்கே இப்போ அந்த டிவி ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த டிவியில் தான் ஆர்டர்லாம் காட்டுவாங்க. இப்போ அவனே கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் உள்ளே போட்டு. 33 யார் வாடா டேய் அப்படின்னு போய் வாங்க வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் யாருமே இல்லைம்மா, இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா ஒரே ஒரு அங்கிள் அங்கே உட்காந்துருக்காரு. ஒரு ஃப்ளாட் பிரெட் வாங்கிட்டு அதில் வந்தாச்சு. நிறைய பேர் இருக்கானுங்கடா டேய். நம்ம வெப்பிக்காக போய் உட்காந்துடலாம். சுத்தமும் ஆனால் இங்கே குப்பை போடுவானுங்க, இங்கே வருவானுங்க. எங்கே போகிறது? இங்கே வந்தாச்சு. ஓகே, ரொம்ப அமைதியாக இருக்க இடம், யாருமே எடுக்க மாட்டாங்க. பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் இது ஒன்று வாங்கி இங்கே உட்காந்து சர்வை பண்ணுறதுக்காக இது வாங்கணும். நானும் அப்படியே உட்காந்து டைம் ஓட்ட வேண்டியதான். உங்களுக்கு ஃப்ளாட் பிரெட் பேக்கன். தேங்க்யூ. அருமையான ஒரு உணவு. வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன் போயிடலாமா? மெக்டானல்ட்ஸில் கொஞ்சம் சூட்டபுளான ஸ்பாட்டே கிடைக்கல. ஸோ இதுக்காக இப்போ நான் வந்து இயற்கையான ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கேன். ஓ மை காட், வா இரு கண்டிப்பாக கட்டுறேன். எல்லா வியூவும் உங்களுக்கு தான். இப்போ பாரு, க்ராஸ் பண்ணோம், க்ராஸ் பண்ணியாச்சு. அங்கே பாரு தோழா, ஸ்ப்ரிங்கு காலம். இங்கே வெயில் அடிக்குது, ஆனால் ஸ்ப்ரிங் இங்கே ஸ்ப்ரிங் தான் நினைக்கிறேன். என்னடா பாரு, என்னடா நோ கதையாகுது. நோ மாடியோ பாரு, பெரிய ராட்டணும், ஐயா கோயில் ராட்டணும். இது ஐயா கோயிலேருந்து இங்கே ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்க, அங்கே போய் டென்ட்டு போட்டிருப்பாங்க பந்தல்ல. வா, இந்த வாசல் வழியாக தண்ணி வரும். இதுதான் பூண்டி ஏரி. எங்கள் ஊருக்கு இப்படி தான் தண்ணி வரும். பூண்டி ஏரின்னு தண்ணி வருது. இப்போல்லாம் எல்லாம் ஒரு காலமாக உட்காந்து எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு ஏதோ ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டு உட்கார வேண்டியதான். பட் அந்த இடம் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த மரம் தான் எப்பா. ஓகே, இது கூட ஒரு ஸ்பாட் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சுருக்கேன். இங்கேருந்து தெரியுது. இல்லை, முன்னாடியே பிளான் பண்ணி தான் வந்தேன் இங்கே தான் உட்காரணுன்னு. ஸோ இப்போ அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ நம்ம போகிறோம். அதோ தெரிதா பின்னாடி, அங்கே தான் போகிறோம். இங்கே வெயில் அடிக்குது. இங்கே என்ன பண்ணுவானுங்கன்னா, இவங்கெல்லாம் நம்ம ஊர்லலாம் அவ்வளோ காசு கொடுத்து வெள்ளையாகணும்னு நினைப்போம். இவனுங்க காசு கொடுத்து டேன்லாம் பண்ணிப்பானுங்க உட்காந்து. வேறு லெவல் பாய் இவனுங்க, சீரியஸாக. ஆனால் லைஃப் கொஞ்சம் ஹோல்சமாக தான் இருக்கும். இங்கே நிறைய ஓவர் திங்கிங் வரும், நிறைய லோன்லினஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எவ்ரி திங் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எது நமக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும்.
வாழ்க்கையே வாழத்தானே வா என் கண்ணே வாழ்ந்துதான் பார்ப்போமா. அதான் அந்த பாட்டை பாடிட்டு சும்மா என்ஜாய் பண்ணி வாழ்கிற யாராக்கப்பா. அந்த மேக்கப் போட்ட ஆயா இங்கே தான் இருக்குது தெரியுதா, அங்கே உட்காந்து இருக்காங்க ரெட் கலரில். வாவ், இப்போ நம்ம ஒரு அருமையான ஸ்பாட் வந்திருக்கேன், அருமையான வியூவுக்கு வந்திருக்கேன், காட்டுறேன் வெயிட். பாருங்க கைஸ், நம்மளை நோக்கி வரான் இவன். எனக்குள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அதுக்காக வரும். வா 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 தலை தலை, இங்கே பாரு. வா, அமேசிங்காக இருக்கு பார்க்க. ஒரு ஆங்கிலேருந்து பார்க்க அப்படியே சும்மா செக்ஸியாக இருக்கேன், இன்னொரு ஆங்கிலேருந்து பார்க்க சப்ரி மாதிரியே இருக்கேன். ஓ, இது நமக்கு வருதோ அதை எடுத்துக்க வேண்டியதான். காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்குள்ளேயே நிறைய இருக்கும், எனக்குள்ளேயே நிறைய கேவலமான காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். வா வா வா, ஒருத்தர் அருமையாக போட்டு ரைடு பண்ணிகிட்டே போகிறாரு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ஸ்பெசிஃபிக் வேர்ட் ஃபார் திஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. என்னது அது? அதோ பண்ணுறாரு அவர். ஓ, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஓ சாரி, அண்ணன் தங்கச்சி சின்ன ஆயாவும் பேத்தியும் நினைக்கிறேன். சும்மா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது இடமே. தண்ணி குடிச்சுன்னு இருக்காங்கப்பா. வெயிலில் உட்காந்து எங்கே சாப்பிட்றது? அப்படியே எங்கன்னா போகலாம். பசி ரொம்ப எடுக்குது. பசி இருந்தால் நீயாக இருக்க மாட்டேன், எடுடா ஸ்னிக்கர்ஸ். ஸோ இப்போது நடந்தே இங்கே உட்காந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட வேண்டிய டைம். ரோல் செஞ்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் ரோல். அல்டிமேட்டாக இருக்குது. த அதர் சைட் ஆஃப் த டோர்னு ஒரு போயம் இருக்குங்களா, அந்த மாதிரி த அதர் சைட் ஆஃப் த சந்து. இந்த சந்து வந்து ஏதோ இந்த இது பியூட்டிஃபுல்லாக இருந்தால் அதுக்காக கேப்சர் பண்ணேன். அதோ அங்கே பாருங்கள், ஸ்வான்ஸுக்கெலாம் ஃபீட் பண்ணுறாங்க அங்கே. ஏகப்பட்ட ஸ்வான்ஸ். கொஞ்சம் ஸ்டீரியோடிபிக்கலாக தான் இருக்கும் என் வீடியோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக 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 ஐ வில் ட்ரை டு மேக் இட் பெட்டர். ஸோ இட் மே சவுண்ட் வியர்ட், பட் யா. ஆயாவோட ஜம்பர் ரொம்ப பிடிச்சிருந்து, அந்த கலர் நல்லாயிருக்கு. காலை உணவகத்தை முடிச்சு விட்டு ஏப்பமும் வந்துருச்சு. இப்போ அப்படியே ஒரு வாக்கை போட்டுட்டா ஜீரவும் ஆகிடாது. இங்கே அப்படியே என் ஃபேஸஸ் அப்படி ஜொலிக்கும். ஏய் பார்த்தல, என்னடா ஜொலிக்க மாட்டேங்குது. அந்த எப்படி விளாட்டிகிட்டே இங்கே வியூ அப்படியே ரசிக்கலான்னு இருக்கேன். இங்கே வேலியாக இருக்குது, பட் ஆனால் யாரும் இல்லை, அமைதியாக. மைண்டுக்குள்ளே 1008 தாட்ஸ் ஓடுது ப்ரோ. எப்போ அது ஏதாச்சும் சின்னதாக ஒன்று நடந்தால் கூட அதுக்கு ஒரு 1008 தாட்ஸ் ஓடுது. அது ஏன்னா தனிமையில் இருக்கும்போது ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடும் போல் இருக்குது, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணோம், வாய் இல்லை, இந்த மாதிரி அமைதியாக ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்துடுங்க. தனிமையாக இருக்கும்போது இந்த மாதிரி அலோன்னஸ் வந்து சாலிட்யூட் வில் டீச் யூ அ பிகர் லெசன்ஸ் இன் லைஃப். when you are in group, you are in a comfort zone, but you are alone, you are trying to handle things on your own. ஸோ ஒரு அப்ரூவல் யார்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடியும் யோசிங்க, உங்களோட டெசிஷனாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது கடைசியில் டிசர்வ், அது என்ன சொல்கிறது, அந்த காம்ப்ளிமெண்ட் நமக்கு தான் போய் சேரும். என்ன முடிவு எடுத்தாலும் நான் தானே எடுத்தேன், வேறு யாரும் கேட்டு எடுக்கலையேன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா மைண்டுக்குள்ளேயோ யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ, இல்லை இன்னர் பீஸ் வேணுமோ, இல்லை ஏதாவது ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னா கிளம்பி ஒரு இடத்துக்கு போய், ரொம்ப பெரிய இந்த லடாக் போங்கலாம் சொல்ல மாட்டேன், உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கு இல்லை ஏதாவது பீச்சு தனியாக போய் உக்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம், அந்த ஃப்ரெஷ் ஏர் ஒன்று அடிக்கும் போது அந்த நீ ஒரு 4 வால் இருக்கும்ல, அதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் உனக்கு அதெல்லாம் தோணும். அந்த தாட் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் அங்கேயே. நீ என்ன பண்ண, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போய் உனக்குன்னு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அது ஹேண்டில் பண்ணு ப்ரோ. இப்போவும் சொல்கிறேன், சாலிட்யூட் இஸ் வெரி 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 கிரேட் வென் யூ ட்ரை டு டேஸ்ட் இட் இன் அ குட் வே. அது உனக்கு பயங்கரமான லெசன் ப்ரோ. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், லைஃபே வேறு மாதிரி ஆகிடும் ப்ரோ.
இன்னும் எல்லோரும் சிக்மாவை தான் பார்ப்பாங்க. சிக்மா வரான்டா டேய் ஓய். ஸோ ட்ரை டு ஃபிகர் அவுட் திங்ஸ் ஆன் யோர் ஓன். கண்டென்ட் இருக்காது, பட் ஆனால் பேசுகிறேன்ல, எனக்கு அதுதான் தேவை. ஸோ ஐ வாண்ட் டாக், ஐ வாண்ட் ஸ்பீக் விச் எவர் பாப்ஸ் அப் இன் மை மைண்ட். ஸோ ஐம் ஸோ கம்ஃபர்டபுள் ஸ்பீக்கிங் வித் திஸ். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஸ்பீக்கிங் திஸ் அண்ட் லெட்டிங் அவுட் வாட் எவர் கம்ஸ் இன் மை மைண்ட். ஸோ ஐ கெஸ் யூ கைஸ் ஆல்சோ கேன் ஃபிகர் அவுட் திங்ஸ் ஆன் யோர் ஓன். ஸோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். எவனுமே ஒர்த்தே கிடையாது எங்கள் லைஃப்பில். அவன் இப்படி சொல்கிறான், இவன் அப்படி சொல்கிறான்னு நம்ம பிடிச்சது. உனக்கு இப்போது வீடியோ எடுக்கணும்னு தோணும், மற்றவங்களுக்கும் என் மைண்டில் இருக்கிறத சொல்லணும்னு தோணும், இல்லை குக்கிங் சேனல் ஆரம்பிக்கணும்னு தோணும், இந்த மாதிரி vlog ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும், ஏதாவது தோணும். ஏன் ஸ்டாப் பண்ணுற? ஸோ ஜாலியாக வாழ், அவ்வளோதான் லைஃப்பில். ஜாலியாக இரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் விட்றா, அவ்வளோதான். என்ன ப்ரோ, லாஸ்ட்டாக ஹாப்பினஸ் தான் முக்கியம் கடைசியில். அஷ்டே. பை கைஸ். அவ்வளோதான்.